எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அப்வொர்க் வெப்சைட்ல நம்ம எப்படி டெஸ்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த பேஜில் லாகின் ஆகும்போது எனக்கு ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வந்துட்டு என்னோட ஃபைண்ட் ஒர்க் பேஜில் போயிட்டு லேண்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் என்னோடய ப்ரொஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபைலில் நான் எதுவுமே பில்ட் பண்ணல. ஐ மீன் ப்ரொஃபைலில் எதுவுமே நான் வந்து போட்டிருக்கல. ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோக்காக நான் இது பண்ணியிருக்கிறது தான். பட் ஆக்சுவலாக ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு எப்படி ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கிளைண்ட்ஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி இவங்க வந்து இந்த டாஸ்க் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் என்னோட ஒரிஜினல் ப்ரொஃபைல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இதில் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் நேம், அப்புறம் வந்துட்டு நான் என்ன ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டைட்டில் லைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லொக்கேஷன், தென் நான் வந்து எந்த ஏரியாஸில் வந்து ஓரளவுக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்கே. அப்புறம் வந்து ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நாளாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன ஒர்க் என்னால் பண்ண முடியும், அதுக்கு ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோன்னா ஒர்க் ஹிஸ்ட்ரி. இங்கே வந்து நான் கிளைண்ட் எவ்வளோ நாளாக என்னென்ன கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன டாஸ்க் ஒர்க் பண்ணியிருக்கேன், எத்தனை ஜாப்ஸ் வந்து இப்போ லைவில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த பார்ட்டில் வந்துடும். அப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுலேருந்து ஒரு 2 இமேஜஸ் இல்லைனா வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த மாதிரி இது மட்டும் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணும்போது என்ன மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிட்டு ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த டேட்டா ஷோ ஆகுற மாதிரி நம்ம வந்துட்டு இப்படி பப்ளிக்காக போடக்கூடாது. அது இன்கேஸ் ஜஸ்ட் நம்ம ஆர்டினரியாக ஒரு வெப் ரீசர்ச் பண்ணுறோம், ஒரு டைப்பிங் டாஸ்க் பண்ணுறோன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் டாஸ்கோட இது மட்டும் நம்ம இங்கே போடக்கூடாது. அப்புறம் ஆக்சுவலாக இந்த பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6 டெஸ்ட்டு இப்போலாம் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இந்த அப்வொர்க் ரீடினஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எடுத்தால் தான் ஆக்சுவலாக நம்மளால் ஜாப் அப்ளை பண்ணவே முடியும். ஆக்சுவலி இப்போ அப்போர்க்கில் அந்த இது கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். பட் என்னோட ப்ரொஃபைலை பொறுத்த மட்டும் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. எனக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலோட இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, 98% ஜாப் சக்ஸஸ், டாப் ரேட்டடுன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ மீன் என்னென்னா இப்போ கிளைண்ட் வந்து என்னோடய ப்ரொஃபைல் பார்க்கும்போது டாப் ரேட்டட் பேட்சுங்கிறது ஓரளவுக்கு 90%க்கு மேலே சக்ஸஸ் ரேட் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நான் எத்தனை கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எத்தனை ஜாப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னுட்டு அதோட ஜஸ்ட் ஒரு நோட்டு தான் இங்கே இருக்குது. எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஜாப்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய அவைலபிலிட்டி பார்ப்பாங்க. பட் ஆனால் நியூ கம்மர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, அவங்க ப்ரொஃபைல் மட்டும் பார்த்து தான் உங்களை வந்து ஹையர் பண்ணணும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இங்கே டீட்டெயில்ஸ் தர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே டீட்டெயில்ஸ் தர முடியும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓவர்வியூவில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு 5% ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ஒரு 10% ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் ஏதாவது பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிங்கன்னா அது ஒரு 5% ஹெல்ப் பண்ணும். டெஸ்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது ஒரு 20% ஹெல்ப் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, ஐ மீன் நம்ம எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் மேபி நம்மளால் வந்து நம்ம அப்போர்க் கிளைண்ட்ஸோட இது மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம லோக்கலில் இப்போ ஏதாவது நம்ம சைடு ஒர்க் பண்ணியிருப்போம்ல அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் ஆட் பண்ணியிருப்பேன். என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக ஆன்லைன் ஜாப்ஸ் நான் பண்ணது. பட் அதுக்கு கீழே இதெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இங்கே பண்ணினது தான். ஸோ லோக்கலில் நான் இங்கே ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தப்போ அப்படி பண்ணினது தான் இதெல்லாம்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எஜுகேஷன் வந்துட்டு நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஜாப் ஒரு 2 or 3 ஜாப்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறது நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுறோமோ அதுதான். ஸோ ஒன்ஸ் ஒரு 2 ஜாப்ஸ் 3 ஜாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஏரியா கவர் ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளே நம்ம அப்ளை பண்ணும்போது கிளைண்ட்ஸ் வந்து இந்த சைடு மட்டும்தான் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெஸ்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இங்கே எக்கச்சக்கமாக ஃபுல்லாக நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி டாஸ்க் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக என்னவோ அது மட்டும்தான் சும்மா இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ் டெஸ்ட், இல்லைனா சும்மா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். MS வேர்டு 2003 டெஸ்ட், இமெயில், அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்டு, இந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் சாஃப்ட்வேர், உங்களுக்கு என்ன இதில் நாலேஜ் இருக்கோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்ஸ் இங்கே இருக்கோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி என்ன இதில் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட் எடுத்து இன்கேஸ் நம்மளுக்கு இந்த பிலோ ஆவரேஜ் அந்த இது வருது பார்த்தீங்களா, இப்போ என்னோட டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 மட்டும்தான் எபோவ் ஆவரேஜ். தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு எனஃப் ஸ்கில்ஸ் டு ஹேண்டில் த டாஸ்க்னு அர்த்தம். இன்கேஸ் பிலோ ஆவரேஜ்னா நம்மளுக்கு அந்த இதில் ஒரு அந்தளவுக்கு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான மார்க் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 2 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் 5னா உங்களுக்கு வந்து அது கேட்கும், இதை வந்து நீங்கள் பப்ளிக்காக எனபிள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டா அது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. அப்புறம் திருப்பியும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போ எடுக்கலாம்னு சொன்னால் திருப்பியும் ஒரு 1 month கழிச்சு தான் அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போதே நல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா படித்து உங்களுக்கு அந்த எனஃப் டைம் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 40 to 45 minutes அதில் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன். நான் பேசிக்காகவே போயிடுறேன். மேபி பேசிக் ஸ்கில்ஸ் டெஸ்ட் எடுத்தோடனையும் 40 minutes நம்மளுக்கு 40 questions இருக்குது, 40 minutes நம்மளுக்கு டைம் இருக்குது. நான் இதை வந்து ஆக்சுவலாக நான் இந்த வீடியோக்காக தான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட்டாக நான் படித்து பார்த்து இது பண்ணலை. ஏன்னா வீடியோ பார்க்குறக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஆன்சர் சப்மிட் பண்ணுறேன். பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் படிச்சுட்டு அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டோ அது மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். மேபி நீங்கள் உங்களுக்கு ஓனாக செய்யும்போது அது மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஜாப்ஸ் ஒரு 2 or 3 ஜாப்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ணிக்கணும். தென் ஒன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வச்சு நம்ம ஜாப்ஸ் ரிசீவ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் இது பண்ணிங்கன்னா போதும். இதை போட்டு ரொம்ப ரொம்ப ஒரி பண்ணிக்கணும்னு இல்லை. பட் ஆனால் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு கீன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும்னுட்டு.
பட் அது வந்து ஒரு 50 ஜாப் வருதுன்னா ஒரு 2 பேர் அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கம்பல்சரியாக அந்த டெஸ்ட்டை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்து முடிஞ்சு இது முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து ஒரு சர்வே மாதிரி கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கொடுத்துட்டு வியூ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யூ டிட் நாட் பாஸ் திஸ் டெஸ்ட் ப்ளீஸ். ஆக்சுவலாக அவங்களோட அந்த கேட்டகரி வைஸ் மார்க்கு. தென் கீழே வந்துட்டு என்னோட ஸ்கோர் வந்து 1.40, பட் பாசிங் ஸ்கோர் வந்து 2.50. நான் வந்து இப்போ டெஸ்ட்டை எண்டு பண்ணுறேன். இனி என்னென்னா எகெயின் வந்து நம்ம ஆஃப்டர் 30 days கழிச்சு தான் இந்த இதை எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோம். இப்போ நம்ம இதை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே மேக் பப்ளிக் கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ரொஃபைலில் ஷோ ஆகும். இன்கேஸ் இல்லை கம்மியாக மார்க் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேக் ப்ரைவேட் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து அந்த நம்மளோட ப்ரொஃபைல் பேஜில் வந்து ஆக்சுவலாக ஷோ ஆகாது. இது நம்ம ப்ரொஃபைலுங்கிறதுனால கேட்குது. பட் நீங்கள் வெளியே இருந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த டிசேபிள் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல்னால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக இது டிஸ்பிளே ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அதுக்கு உங்களோட கேட்டகரி என்னவோ நீங்கள் எதில் ஜாப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கேட்டகரிஸில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கோங்க. ஏதாவது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் ஜஸ்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.